மீன் பாங்கான் பேர் கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஆமாங்க, இது வந்து எங்கள் ஊர் சைடு அதிகமாக பண்ணுவோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நாங்கள் அதிகமாக காணாங்கழுத்தி மீனில் தான் பண்ணுவோம். ஸோ நீங்கள் முள் இல்லாத மீன் எது வேணாலும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் ஓகே. ஸோ இதுக்கு வந்து நார்மலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி தான், ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய், கறி மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இதை வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எப்பயுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம்ல, அந்த மசாலா அந்த அளவுக்கு போடாமல் அதில் பாதி அளவுக்கு போட்டாவே போதும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணக்கூடாது, ஹாஃப் குக் ஆனால் போதும். இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிரேவிக்குள்ளதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். மீன் பொரிச்ச எண்ணெயே வந்து அதுக்கு ஊற்றிக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா நான் ஒன்று தான் போட்டிருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மீன் வந்து குக் ஆகிடுச்சு. சும்மா லைட்டாக இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம், அவ்வளோதான். லைட்டாக பாதி குக் ஆனாவே போதும். ஸோ உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும், பாதி தான் குக் ஆகும், மசாலா அப்படியே இருக்கும். ஸோ இந்த டைமிங்கில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 பழுத்து தக்காளியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும், இதுக்கு மெயினே அதுதான். ஸோ இந்த டைமிங்கில் மல்லிக்கீரை, புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மசாலா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீனான மசாலா ஒரு 2 டீஸ்பூன், கறி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1 டீஸ்பூன், தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. மிளகாய்த்தூள் வந்து நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் உரப்பு அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும், அந்த மசாலா ஸ்மெல் எல்லாமே அந்த எண்ணெயிலே போயிடணும். தயிர் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக, ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த மல்லி ஸ்மெல்லு, மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறம் மீனை இது மாதிரி நம்ம போட்டு வச்சிடணும். அப்படியே ரொம்ப போட்டு இந்த சிக்கன்லாம் கிண்டுற மாதிரி கிண்டக்கூடாது, லைட்டாக வச்சுட்டு. ஸோ வச்சு கொஞ்சம் டைமில் என்ன பண்ணணும்னா, சோம்பு தூள் இருக்குது பார்த்தீங்களா, பெருஞ்சீரகத்தூள்னு சொல்லுவாங்க. ஸோ அது லைட்டாக போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமிங்கில் ஒரு 1/2 மூடி தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால், ஃபஸ்ட்டு தேங்காய் பாலாக இருக்கணும். ஸோ அதை எடுத்து லைட்டாக ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க, மீன் உடஞ்சிரும். ஸோ அப்புறம் வந்து மூடி வச்சு மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ நாங்கள் சாப்பிடும்போது பார்த்தோன்னா இந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சஹருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது மட்டுமே இப்போ வேறு எதுவுமே வேணாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர்